வணக்கம். ஜெய் வாசவி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். விஸ்வாவசு வருஷம் ஆடி மாத 23ஆம் தேதி நிறை பௌர்ணமிங்க. பூரண முழு நிலவு. உத்திராட நட்சத்திரம். வரலட்சுமி விரதம். அப்புறம் பௌர்ணமி வந்துறதுனால திருவோண விரதம். இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் விழா. பட்டினத்தடிகள் குரு பூஜை. ஒரு நல்ல பௌர்ணமி. பெண்களுக்கு ரொம்ப தேவையான வரலட்சுமி விரதம் பட்டினத்தார். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பட்டினத்தாரோட சரித்தம். நாளைக்கு ஆவணி அவிட்டம், அதை பத்தி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பார்த்துடலாம். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ராம் ஹம் அகஸ்தீஸ்வராய நமஹ. குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 கோடி தேவர் பெருமக்களுக்கும் ததாஸ்த தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் பொற்பாத கமலங்களுக்கும் வரலட்சுமி தாயின் பொற்பாத கமலங்களுக்கும் பட்டினத்தடிகளின் பாத கமலங்களுக்கும் பௌர்ணமி சந்திரனுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்க. வரலட்சுமி விரதம் எப்பயும் இது ஆவணி மாசம் வரும். இந்த வருஷம் ஆடி மாதமே வந்துடுச்சு. மகாலட்சுமி விரதம் 16 வகை செல்வத்துக்கு அதிபதியான அஷ்டலட்சுமிகளின் அருள் வேண்டி இந்துக்கள் நோன்பு இருக்கிற வளர்பிறையில் முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமையில புருஷன் நல்ல தீர்க்க ஆயுள் ஆரோக்கியத்தோடையும் நலத்தோடையும் செல்வத்தோடையும் இருக்கணும். தாலி பாக்கியம் நிலைச்சி இருக்கணும். நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகளும் குடிக்கொண்டு இருக்கணும்னு நம்ம நோம்பு இருந்து சாரடு கட்டிக்கிறோம். பூஜை அறையில நான் அடியேன் போட்டோவுக்கு தான் வைக்கிறேன். மண்டபத்துக்கு போனா கலசம் வச்சு மஞ்சள்ல கௌரி வச்சு செய்வாங்க. என் சின்ன மருமக இன்னைக்கு மஞ்சள்ல கௌரி வச்சு செஞ்சு அனுப்பியிருக்கா. நாம ரொம்ப நல்லா எப்பயுமே வெள்ளிக்கிழமைனாலே சாம்பிராணி, குங்கிலியம், வெண்கடுகு, மகிஷாட்சின்னு எத்தனை வாசனை பொருட்கள், மருதாணி, விதை, மஞ்சள், அகலுன்னு எப்படியோ 8-9 பொருள் போட்டுருவோம். அது மாதிரி இன்னைக்கு போடணும். விளக்குல பச்சை கற்பூரமும் கற்கண்டு நெய் சேர்க்கணும். இனிப்பு ஏதாவது செஞ்சு வைக்கணும். நாங்க எள்ளும் கொழுக்கட்டை செஞ்சு வைப்போம். இன்னைக்கு பெண்கள் எள்ளும் கொழுக்கட்டை அம்மனுக்கு படைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஒவ்வொருத்தரும் கலசம் வைப்பாங்க. ஒவ்வொரு வீட்டு வழக்கம் இது. இனிப்பான பலகாரங்களை வைத்து மஞ்சள் சரட்டை, நாங்க தோரோன்னு சொல்வோம், அந்த தோரத்தை அம்மனுக்கும் கட்டிட்டு 9 முடிச்சு கொண்ட விரத கயிறு அதை அம்மனுக்கும் போட்டோவுக்கு போட்டுட்டு நாங்களும் போட்டுக்குவோம். தினமுமே நாம வெள்ளிக்கிழமைனால லலிதா கிருஷ்ணாமா, கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லாம் தினம் சொல்லுவோம். அதையும் இன்னைக்கு சொல்லிடணும். சார், இந்த வரலட்சுமி விரதம் எப்படி வந்துச்சான்? கைலாசத்துல பரமசிவனும் பார்வதி தேவியும் இருந்தாங்களாம். எப்பவும் நம்ம பரமபத ஆடுவோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு தரமாவது தாயக்கட்டை உருட்டணும்னு ஒரு சாஸ்திரம். பாம்பு கடிக்கும், ஏனி ஏறும், பரமபத வாசலை அடைவோம், நம்ம பிறவி முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கணக்கு. அதுவே சிவனோ பார்வதி என்ன செய்வாங்க? சொக்கட்டம் ஆடுவாங்க. சொக்கட்டான் காயெல்லாம் யாரு? நவதான். மனித ஆன்மா, பறவை, விலங்கு எல்லாமே அவங்களுக்கு சொக்கட்டான் காய் தான். அவங்களுக்கு அதுதான் வேலை. எத்தனை உசுர்கள் படைக்கணும், எத்தனை உயிர்களை லயப்படுத்திக்கணும், எத்தனை உயிர்களுக்கு மறுபடியும் பிறவி கிடைக்கணும். இதுதான் சிவனுக்கு பார்வதிக்கு இருக்கிற வேலை. இதுதான் பிரணவ தத்துவத்தின் மூலக்கரு. ஆணும் பெண்ணும் இணைஞ்சா குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அகர உகர மகர ஓம்கார தத்துவம். அப்படி இணைந்து பிறக்கின்ற ஜீவன்கள் கடை தேரணும். எப்படி கடை தேரணும்? இதுதான் பிரணவ மந்திரம். அப்படி பேசி விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்ப பார்வதி தேவி சொல்றாளாம், எத்தனையோ ரிஷிகள், எத்தனையோ தர்ம பத்தினிகள் எவ்வளவோ பூஜை செய்யறாங்க, விரதம் இருக்காங்க, தவம் செய்யறாங்க. இருக்கிறதுலயே ஒரு உத்தமமான விரதத்தை சொல்லுங்களே.
எல்லாராலையும் போய் தவம் இருக்க முடியாது இல்லையா? தவம் இல்லாமையே எல்லா பலன்களும் அடையக்கூடிய ஒரு விரதத்தை சொல்லுங்களேன். எல்லா சௌபாகியங்களையும் தரும் வரலட்சுமி விரதத்தை சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்றார். மகத தேசத்திலே குந்தினபுரம். நாம இந்த குந்தினபுரம்னா என்னன்னு நினைப்போம், சிரிப்போம். குந்தினா அப்படின்னா அமர்ந்த, குந்தினபுரம் அப்படின்னு ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துல சாருமதிங்கிற ஒரு பதிவிரதா இருந்தா. பதிவிரதான்னா இப்ப எல்லாம் நம்ம சினிமா எல்லாம் பார்த்தா ரசிக்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அந்நிய ஆண்கள் எதிரில கூட வரமாட்டாங்க. அப்பா, அண்ணன், தம்பி இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சது. மாமியாராகப்பட்டவள் மருமகன் முன்னாடி கூட வரமாட்டாங்க. இதுதான் அவங்க பதிவிரதா தர்மம். அப்படி ஒரு சாருமதி இருந்தா. அவளோட வேலை சதா சர்வ காலமும் வீட்டு வேலை, பெரியவங்களுக்கு பணிவிடை செய்யறது, ஆவு கோவு அதாவது பசுமாடுகளை பராமரிப்பது, விருந்தினர்களை உபசரிப்பது, தோட்டத்தில் இருக்கிற பூவு, துளசி பூஜை, நித்திய பூஜை எல்லாம் செய்யறது வேலை. ரொம்ப இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அவளை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு வர்றவங்க பசியாரி போகணும். அதுதான் அவளுடைய ஒரு மகா பெரிய ஒரு கருணை வடிவமா இருந்தாலும் சாருமதி வீட்டுக்கு யார் வந்தாலும் பசியோட போகக்கூடாது. நம்ம மகாலட்சுமி சொல்றா, சாருமதி உன்னுடைய கைங்கரியங்கள் அத்தனையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு நான் அனுகிரகம் பண்றேன். ஆவணி மாதம், இப்பதான் ஆடி மாதம், ஆவணி மாதம் பூர்வ பட்சத்தில் முழு பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில என்னை நினைச்சு பூஜிச்சின்னா நீ இன்னும் நிறைய கோரிக்கைகளை சாதிக்கலாம். அப்படியா அப்படின்னு சொல்லி சாருமதிக்கு என்ன ஒரு ஞானம். அந்த கனவுலையே மகாலட்சுமி தாயார சுத்தி வலம் வந்து வழிபட்டு பாத கமலங்களை தொட்டு கும்பிட்டு மந்திரங்களை சொல்லி பூஜிக்கவும் செய்யறாளாம். எழுந்து பார்த்தா விடிஞ்சிருக்கு. ஆஹா, பௌர்ணமிக்கு முன்னாட நாம செய்யணுமே அப்படின்னு அவ எல்லாத்தையும் வரலட்சுமி தேவி மூலமா தெரிஞ்சுக்கிறா. அதிகாலையில கண் விழித்து எழுந்ததும் தான் கண்ட கனவு பற்றி கணவன், மாமனார், மாமியார், வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க. சரிம்மா, நல்லா தானே செய்யலாம். வீட்டு பெரியவங்களும் ஒத்தாசை பண்றதுனால்தான் அவ பதிபத்தினியாவும் சாருமதி நல்ல அன்னதாத்தாவாகவும் இருக்கிறா. ஒரு வெள்ளிக்கிழமை உதய காலத்துல சாருமதி அவங்கள சொந்தம் பந்தம் எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. எல்லாரும் நன்னீர் ஆடிட்டு நல்ல வஸ்திரங்களை அணிந்து கொண்டு பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரிக்கிறாங்க. நாம ஒண்ணு செய்வோம், பட்டுப்புடவைன்னு ஒண்ணு எடுப்போம். ஒரு விரத காலம் ஒரு கோயிலுக்கு போறதுன்னா அந்த கரை வச்ச பட்டுப்புடவை நம்ம கட்டுவோம். எதுக்கு? ஆடம்பரத்துக்கு இல்லைங்க. நினைச்சு பார்த்தா பட்டு புழுக்களோட தியாகத்தினாலதான் அந்த பட்டுப்புடவை வருது. ஆனா அந்த பட்டு புடவையில இருக்கிற அந்த ஜரிகை இழையானது தெய்வங்கள் கிட்ட இருக்கிற ஆகர்ஷண சக்தியை இழுத்து நம்ம உடம்புல தக்க வச்சுக்கிதான். அது மாதிரி வஸ்திரங்களையும் ஸ்வர்ணாபரணங்கள் அவங்களால என்ன ஆபரணம் பூண முடியுதோ அந்த ஆபரணங்கள், வெள்ளியா தங்கமா ஆபரணங்கள் அணிந்து எல்லா பொருட்களையும் சேகரிச்சு ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து பசும் சாணம் கொண்டு மெழுகி அரிசி மாவு கொண்டு கோலம் போட்டு ஒரு மண்டபம் வச்சாலாம். பொதுவா வரலட்சுமி விரதம்னாலே தாழம்பூ மண்டபம் கட்டுவோம். அது குல வழக்கம். ஒவ்வொருத்தரும் தாழம்பூ தொடமாட்டோம், ஒவ்வொருத்தரும் தாழம்பூ மண்டபம் கட்டுவோம். அந்த தாழம்பூ வாசத்துல வரலட்சுமி அப்படி மகிழ்வாங்களாம். ஒரு கோலம் அந்த மண்டபத்துக்குள்ளாயும் மறுபடியும் 2 கோலம், நம்ம அணுகுண்டு கோலம் சொல்றோமே அதை முக்கியமா போடுவோம். போட்டு அதன் மீது ஒரு நுனி வாழை இலை பரப்பி அந்த இலை முழுவதும் பச்சரிசி பரப்பி பச்சரிசியின் மேலே பித்தளை செம்பிலே சுண்ணாம்பு தடவி அதன் வாய் பகுதியிலே மாவிலைகள் வடித்து தேங்காய் வைத்து கலசமாக்கினார். கலசத்தின் மீது அம்மன் முகம், கலசத்தின் மேல ஒரு தேங்காயை வச்சு அம்மன் முகம் செய்யறவங்களும் உண்டு, கலசத்தின் மேல கௌரி முகம் செய்யறவங்களும் உண்டு. ஒவ்வொருத்தரும் 2 கலசம் வைப்பாங்க. ஒரு கலசத்துல சத்யநாராயண முகம், தேங்காயில நாமம், கண்ணு, மூக்கு எல்லாம் வச்சு அது சத்யநாராயணன். ஒரு கலசத்துக்கு மேல அம்பிகை வச்சு கௌரி முகம், அது வரலட்சுமி. அப்படி செஞ்சு எல்லாம் குத்து விளக்கேற்றி வச்சு அலங்காரம் பண்ணி வரலட்சுமி தேவி ஆவாகனம் செய்தால் அதுதான் தெய்வத்தை அந்த கலசத்துக்குள்ளார மாமான்னு கூப்பிடுறது. அதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன? காதோல கருகமணி, 9 மஞ்சள் விரலி மஞ்சள், 9 களிப்பாக்கு,
9 வெற்றிலை, 9 பழங்கள், நல்ல நறுமண மலர்கள் எல்லாம். எல்லா பெண்களும் அங்க வராங்க. பத்மாசனே பத்மகராம் சர்வலோக பூஜிதிங் நாராயண பிரியே தேவி சுப்ரிதா பவ சர்வதா அப்படின்னு ஆரம்பிக்கிற நல்ல ஸ்லோகங்களை சொல்லி தேவியை சோடச உபச்சாரங்கள், 16 வகையான உபச்சாரங்கள் ஒரு தரம் பார்த்தோம்ல, அந்த உபச்சாரங்கள் செஞ்சு அந்த தோரம்னு சொல்லக்கூடிய 9 முடிச்சு போட்ட மஞ்சள் சரடை முதல்ல அம்பிகைக்கு சாத்தி, அதுக்கப்புறம் முப்புரி நூல்ல மஞ்சள் தடவி அதுவும் அம்மனுக்கு சாத்தி, இந்த கோடி ஜஞ்ச வஸ்திரம்னு சொல்லுவோம், பருத்தி இருக்கு பாத்தீங்களா, அதுல மணி மாதிரி செஞ்சு ரெட்ட இலையா அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணி 2 வட்டம் மஞ்சள் வட்டமா அதை நினைச்சு அந்த பருத்தி மாலைக்கு உச்சியில 2 பக்கம் வச்சு அதுல குங்குமம் வைப்போம். இப்ப நாமெல்லாம் துணிமணி போட்டுக்கிறதுக்கு ஆதாரம் பருத்தி, அதனால அம்பிகைக்கு அந்த பருத்தி வஸ்திரம் அப்படின்னு சொல்லி அணிவிப்போம். எல்லாம் கற்பூரம், தீப நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இவங்களும் தோரம் கைக்கு கட்டிக்கிட்டு 9 நமஸ்காரங்கள், 9 பிரதர்ஷனங்கள், எல்லாமே 9 தான் செய்யணும். இன்னைக்கு 9 முடிச்சு போட்ட கயிறு, 9 பிரதர்ஷனம், 9 நமஸ்காரம், நைவேத்தியங்களும் 9 எல்லாம் வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷமா வந்த பெண்களுக்கு எல்லாம் தாம்பூலம், எல்லாம் நைவேத்தியம் எல்லாம் கொடுக்குறா. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம வீடு மாதிரி வந்துட்டோமோ. இல்ல, எல்லாத்தோட வீடும் இந்த வரலட்சுமி விரதம் இருந்த காரணத்தினால மாட மாளிகைகளாக ஆடம்பரமாக காட்சியளித்தன. வீட்டுக்குள்ளார காலடி வச்சா அப்படியே உடம்பெல்லாம் தங்க ஆபரணம் ஜொலிக்குதான், பட்டு பட்டாடை எல்லாம் நிறையதான், கால கல் கல் சதங்க சத்தம் போடுதான், இடுப்புல கல் கல்லுன்னு தங்கத்துல ஒட்டியானம் ஜொலிக்குதான். ஆஹா, இப்படியான ஒரு விரதத்தை இனிமே நாம விடக்கூடாதுன்னு வருஷா வருஷம் செஞ்சாங்களாம். இந்த விரதத்தை பற்றி சொல்பவர்களும் சொல்ல கேட்பவர்களும் அதை மனத்தில நிறுத்தி வருடா வருடம் செய்பவர்களும் தவறாமல் பூர்த்தி செய்பவர்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் புத்திர பாக்கியமும் தீர்காயுளும் பெற்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எல்லா சுமங்கலி பெண்ணுகளுக்கும் சரடு கட்டணும், கழுத்துக்கு முப்பெரி நூலை மஞ்சளம் நினைச்சு போடணும், எல்லா கன்னி பொண்ணுங்களுக்கும் செய்யணும். முக்கியமா மருதாணி இலை கொண்டு வந்து அவங்களுக்கு நாம அலங்காரம் பண்ணணும். இப்படி பண்ண வரலட்சுமி பூஜையினால உலகம் செழிச்சுது. யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும், இது யார் கணக்கு வைக்கிறது? அது குபேரன் கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. குபேரன் தான் நவநிதிக்கும் அதிபதி. அவை பதுமம், மகாபத்மம், மகரம், கச்சபம், குமுதம், நந்தம், நீலம், சங்கநிதி, பதுமநிதி, பர்வர்த்தா. பதுமம்னா தாமரை வடிவில் இருக்கிற நிதி, மகாபத்மம்னா பெரிய தாமரை, மகரம்னா முதலை வடிவில் உள்ள நிதி, கச்சபம்னா ஆமை வடிவில் உள்ள நிதி, குமுதம்னா அல்லி மலர் வடிவில் உள்ள நிதி, நந்தம்னா மகிழ்ச்சி அல்லது செழிப்பு வடிவில் உள்ள நிதி, நீலம் அப்படின்னா நீல நிறத்தில உள்ள நிதியம், சங்க நிதினா சங்கம் வடிவுல இருக்கிற நிதி, பர்வர்தா அப்படின்னா மலை மேரு மாதிரி இருக்கிற நிதி. குபேரன் தான் நவநிதிக்கு சொந்தக்காரனாராம். அவனும் வரலட்சுமி விரதம் எல்லாம் செய்யறான். அவன் சிவனுக்கு ரொம்ப 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 அத்தியந்த சிநேகிதன். ஓம் கம் குபேராய நமக. இதுதாங்க இப்ப நாம எப்படி ஓம் கம் கணபதயே நமக அப்படி சொல்ற, அப்படி குபேர ஓம் கம் குபேராய நமக. செல்வத்தோட அதிபதி, வட திசையின் கடவுள், விஸ்ராவஸ் அப்படிங்கிற அந்தனருக்கும் யக்ஷ கன்னிகைக்கும் பிறந்தவன். அலகாபுரி பட்டணம், இவனோட ஆயுதம் கதை, துணை யக்ஷி, ஏன்னா அம்மா யக்ஷி, அதனால இவன் யக்ஷி. சிவபக்தனான குபேர நியாயமா தர்மமா யார் என்ன புண்ணியம் பண்றாங்களோ, எவ்வளவு பூஜை பண்றாங்களோ அதை பொறுத்து நிதி அளந்து கொடுத்தானா, நிதிய அளந்து கொடுத்தானா. நம்ம திருப்பதி பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் குபேரன்னு சொல்லி சிரிக்கிறோம். ஏன்னா பூமிக்கு வந்துட்டா கடன் வாங்கி ஆகுதுமா, அதனால பெருமாளுக்கு கடன் கொடுத்தாங்களாம். இன்னைக்கு நாம உண்டியில போடுற காசு எல்லாம் குபேரனுக்கு வட்டியா மட்டுமே போகுதான். அப்ப பெருமாள் எவ்வளவு பணம் கடன் வாங்கியிருப்பார்.
அப்படி செஞ்சிட்டு இருக்கிறார். இப்படி செஞ்சிட்டு இருக்கிற இந்த குபேரனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கர்வம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் அவனை வைஷ்ணவனா வைஷ்ணவனான்னு கூப்பிடுறாங்க. அஷ்டலக்ஷ்மிகளும் இவங்கிட்ட இஷ்டமா வந்து சிநேகிதமா இருக்கிறாங்க. பிரம்மாவின் பேரனான விஸ்ராவசுக்கும் சப்த ரிஷிகளில் ஒருவரான பரத்வாஜரின் மகளான லவிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் இவர் பிறந்தார். இன்னொருத்தர் சொல்றாங்க, இல்ல இல்ல இவன் யக்ஷ கன்னிகைக்கு பிறந்தான், நம்ம ராவணனோட சகோதரன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மா குபேரனுக்காக அலகாபுரி பட்டணத்தை கொடுக்கிறார். இது குபேரப்பட்டினம், தற்போதைய இலங்கையே பண்டைய நாளில் அலகாபுரி. அலகாபுரி பட்டணத்துல அத்தாணி மண்டபத்துல தாமரை மலர் மெத்தை, மீன ஆசனம், ஒரு கை அபயமுத்திரை கிரீட்டம், தங்க ஆபரணம், முத்து குடைக்கீழ் சிம்மாசனம், தர்ம பத்தினியான யட்சியுடன் சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வயிறும் இருக்கிறார். மடியில் என்ன வச்சிருக்கிறார்? கீரிப்பிள்ளை. நம்ம கடவுள்கள் வச்சிருக்கிற ஆயுதங்களுக்கும் வாகனங்களுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் அர்த்தம் இருக்குங்க. குண்டலினி சக்தி அப்படின்னா நாகம். நாகத்தை எது சாப்பிடுது? கீரி. சதா சர்வ காலமும் குண்டலினி சக்தியில நாம இருந்து பிறவே என்ன பெரும் பயணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குண்டலினி கெட்டியா பிடிச்சுக்கணும். இந்த இக வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குண்டலினி சக்தியை கைவிட்டுடணும். அப்போ அந்த குண்டலினி சக்தியை கீரி பிள்ளை சாப்பிடுறது. கீரியை வாகனமாக அல்லது வளர்ப்பு பிராணியாக வைத்திருக்கும் குபேரனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்மள தெய்வங்கள் மடை மாற்றும். இக வேணுமா பரம் வேணுமா, பூலோகம் வேணுமா மேலோகம் வேணுமா, நம்மள மட்டும் இல்ல, நம்ம குபேரப்பட்டினமான அலகாபுரி ஆளும் குபேரனுக்கே இந்த ஆசை வந்தது. அவர் சிவபெருமானுக்கு அத்தியந்த சிநேகிதர், பிரேத வாகனம். அந்த காலத்துல இவர் ஃபர்ஸ்ட் இருந்தது பிரேத வாகனம். இறந்து போன மனிதன் அல்லது உயிரற்ற, அதாவது மூச்சு பேச்சு இல்லாத தேகம், இதுதான் அவருக்கு பிரேத வாகனமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ஆமை வாகனமாகவும் கீரி வாகனமாகவும் வந்தது. அவரு ஒரு தடவை சிவனோட போய் பார்க்கிறார். பார்த்து வரம் கேட்கலான்னு தான் போறார். போனவர் என்ன பண்றாங்க? பார்வதி தேவியை பார்த்து மோகிச்சிடுறார். அதனால பார்வதி தேவி கோபம் வந்துருது. ஒரு கோப பார்வைதான் பார்க்கிறாங்க. உடனே அந்த தப்பான பார்வை பார்த்த குபேரனோட ஒரு கண்ணு வெடிச்சு செதறிடுது. பார்வதி தாயல்லவா, வெடிச்சு சிதறின ஒத்த கண்ணோட தான் குபேரன் இருப்பான். அதனால அவனை பிங்கலா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த குபேர பூஜைக்கு குபேர யந்திரம் இருக்கு. அது எப்படி கூட்டினாலும் 72 வரக்கூடிய ஒரு சதுரம் இருக்கு. இவங்க தினமும் பூஜை பண்ணும் பொழுது நாம மனசுக்குள்ள இகசுகத்துக்கு என்ன வழியோ நேர்மையான வழியில இருந்தாலும் நாம குண்டலினியோ போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலங்கையில நம்ம சோழ வம்சத்தார் எல்லா இடத்துலயும் கொடி நாட்டினாங்க. பொன்னியின் செல்வனான ராஜராஜ சோழன் கடாரம் கொண்டான், இலங்கை, சைனா, மங்கோலியா எல்லாம் கொண்டான். அவன் மகன் ராஜராஜேந்திர சோழன் அவன் கங்கை கொண்டான். அவங்களுக்கு சில கிளை வழிகள், எத்தனையோ மனைவிகள், எத்தனையோ குழந்தைங்க. அப்படி ஒரு கிளை வழியில நாடு கடத்தப்பட்டு இலங்கையில் குடியேற வந்த விஜயனின் வம்சமான சிங்களவர் குபேரனோட ஆட்சி செய்த இலங்கையை அவங்க வம்சம் போய் ஆண்டதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்ம பார்வதி தேவி சொல்றாங்க, இவ்வளவு சொல்லி தரீங்க, ஆனா குபேரன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு மாயா சக்தி பற்றி தெரியணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு சிவன், பார்வதி, அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாம் பூமி சுத்தி பார்க்க வர்றாங்க. அப்படி சுத்தி பார்க்க வரும் பொழுது குபேரன் மனசுல இந்த பூமி எவ்வளவு அழகா இருக்கு, இங்கேயே தங்கிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அது
அப்புறமா பார்க்கலாம். இப்படி குபேரன் சுத்தி பார்க்கறான். அவன் மனசுல ஒரு ஆசை வருது. அதனால அவன் பிறவி எடுக்க வேண்டி வருது. அது அடுத்த கதை. இன்னைக்கு நாம வரலட்சுமி விரதத்துக்கு எத்தனை தீபங்கள் ஏற்றி வணங்கினாலும் காமாட்சி தீபம் ரொம்ப முக்கியம். சித்திர தீபம் வீட்டின் தரையிலே சித்திர கோலம் போட்டு வண்ண பொடிகளால் அலங்கரித்து அதன் மேலே நாம ஏற்றுவது சித்திர தீபம். மாலா தீபம் அடுக்கடுக்கா தீப தட்டு இருக்கும் பாருங்க, அப்படியே சிகரம் மாதிரி, அது மாலா தீபம். ஆகாச தீபம் வீட்டின் வெளிப்பகுதியில் உயரமான இடத்தில் ஏற்றப்படும் தீபம் ஆகாச தீபம். நம்ம கார்த்திகை மாசம் விளக்கேற்றும் போது 3வது நாள் வீட்டுல இருக்கிற மூலா முடுக்கு மாடி எல்லாம் வைப்போமே, அது ஆகாச தீபம். ஜல தீபம் இதை வீட்டுல ஏற்றக்கூடாது, கோவில்ல ஏற்றுவாங்க. தீபத்தை ஏற்றி நீரில் அப்படியே நீர் நிறைய இருக்கும், தண்ணு எண்ணெய் கொஞ்சமா ஊற்றி திரி அப்படியே அதுல மிதக்க விட்டு ஏற்றுவாங்க. கண்ணாடி கூண்டுல அது மேல இருக்கும். ஏன்னா கோவில்ல நிறைய நேரம் விளக்கு எரியணும். இப்ப மாதிரி அப்ப கரண்ட் கிடையாது, அதனால அங்க செஞ்சாங்க. இன்னொன்னு காசி, பிரயாக்ராஜ், கிருஷ்ணா இந்த மாதிரி புஷ்கரத்துக்கு போகும் பொழுது வாழை மட்டையில அழகா படகு மாதிரி செஞ்சு தருவாங்க. ஒரு சின்ன அதுக்கு கூம்பு ஒரு வீடு மாதிரியே இருக்கும், அது ஒரு படகு ஒரு வீடு மாதிரி இருக்கும். அதுல தீபம் வைக்கிறது ஜல தீபம், அதுல தீபம் வைக்கிறது படகு தீபம். கங்கை நதியில் மாலை வேளையில் வாழை மட்டை மீது தீபம் ஏற்றி படகு வடிவில் தீபங்களை ஏற்றி கங்கைக்கு அர்ப்பணம் பண்ணுறோமா, அது படகு தீபம். சர்வ தீபம் வீட்டின் அனைத்து பகுதியிலும் நம்ம கிளியாஞ்சட்டின்னு சொல்றோம் பாருங்க, மண் அகல், அதுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்கும் கிடையாதுங்க. சுட்டின்னு அதுக்கு பேரு. வீட்டின் அனைத்து பகுதியிலும் வைக்கணும். மோட்ச தீபம் முன்னோர் நற்கதி அடையும் பொருட்டு கோவில் கோபுரங்களில் ஏறி வைக்கப்படுவது மோட்ச தீபம். சர்வாலய தீபம் கார்த்திகை தீப நாளில் சிவபெருமான் கோயில மகாவிஷ்ணு கோயில கொண்டு போய் புது விளக்கு வச்சுட்டு வர்றோமே, அது சர்வாலய தீபம். அகண்ட தீபம் மலை உச்சியில் பெரிய கொப்பரைகளில் ஏற்றப்படுவது. நம்ம கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில ஜோதி தீபம் வைக்கிறாங்க, அது அகண்ட தீபம். லக்ஷ தீபம் குருவாயூரப்பன் கோயில்ல வைக்கிறது. 1,00,000 விளக்குகளால் கோவில்களை அலங்கரிப்பது லக்ஷ தீபம். மாவிளக்கு தீபம் அரிசி மாவுல நம்ம வெல்லம் போட்டு பிசைஞ்சு பண்ணி வைக்கிறோமே, அது மாவிளக்கு தீபம். இப்படி நிறைய தீபங்கள் இருக்கு. இப்ப நாம ஆவணி அவிட்டம் பார்த்தரலாம், அதுக்கப்புறம் பட்டினத்தாரோட கதைக்கு வந்துடலாம். நாம ஆவணி அவிட்டம் ரொம்ப விசேஷங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வணம் இந்த 4 வேதம் இருக்கு. யஜுர் உபகர்மா அப்படின்னு சொல்றதுதான் நாளைக்கு ஆண்கள் செய்வது, அவசியம் செய்யணும். 12 வயசுக்கு மேற்பட்ட பசங்களுக்கு போட்டே ஆகணும். பெண் குழந்தைகளுக்கு ஒரு 10 வயசு வரைக்கும் போடுவாங்க. ஒரு 3 நாள் போட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் கலட்டி வச்சிடணும் பெண்கள். ஆண்கள் 12 வயசுல போட்டா அதை தினம் போட்டுக்கிட்டு காயத்ரி மந்திரம் சொல்லி ஆகணும். ஓம் பூர்புவஸ்வா தக்ஷவிதோர்வரிண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இதை நாம சொல்லியே ஆக்கணும். இத சமஸ்கிருதத்துல யஜூர் உபகர்மா அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு செய்ய போற இந்த யஜூர் உபகர்மா அப்படின்னா நல்ல வேதத்தின் தொடக்கம். நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் 7 இயலா செய்வாங்க. சப்த ரிஷிகள், சப்த மாதர்கள், சப்த லோகங்கள், சப்த பத்தின்னு 7 அடி எடுத்து வைக்கிறது அப்படின்னு எல்லாமே 7 7ங்கிறது ரொம்ப சிறப்பு. எண்களில் 5, 7, 9 இது 3மே ரொம்ப சிறப்பானது. அப்படி ஒரு மணலை கொண்டு வந்து பரப்பி அதுல சுத்திகரிக்கப்பட்ட 7 சின்ன சின்னதா கற்கள் சிலை மாதிரி அப்படி சும்மா கூம்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் கழுவி அதுல வச்சு அவங்களுக்கு சந்தன குங்குமம், அவங்களுக்கு பூவு, அந்த 7 ரிஷிகளா பாவிச்சு அவங்களுக்கு ஒரு பூநூல், தர்பை இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். தர்பையில 3 வகை இருக்குதாங்க. உச்சியிலிருந்து அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே நீட்டா இருக்கிறது ஆண் தர்பையா. கீழே மொத்தமாவும் நுனி சன்னமாவும் இருந்தா அலி தர்பையா. நுனி மொத்தமாகவும் அடி சன்னமாகவும் இருந்தா பெண் தர்பையா.
இப்படி 3 வகையான தர்பைகள் இருக்கு. அதுல உத்தமோத்தமமான தர்பையை எடுத்து அந்த இடத்துல வச்சு ஆவணி அவிட்டத்தன்னைக்கு அனுசரிக்கணுமா. பிராமணர்கள் விஸ்வகர்மா, அதாவது விஸ்வகர்மான்னா மர வேலை செய்யற ஆச்சாரி, தங்க வேலை வெள்ளி வேலை செய்யறவங்க, பித்தளை சாமான் செய்யறவங்க, எங்களை மாதிரி ஆரிய வைஷ்யால், கோவில்ல பூஜை பண்றவங்க எல்லாரும் உபகர்மா பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பழைய பூணூலை கலட்டிட்டு புதிய பூணூலை போட்டுக்குவாங்க. இதுக்கு பேரு உபகர்மா, துவக்கம் அப்படிம்பாங்க. இந்த நாளில் வேதத்தை படிக்க தொடங்குவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த பழைய பூணூலை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு செடி கொடிகள் மேலதான் போடுவாங்க. வேதாரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆவணி அவிட்டம். இப்படி சொல்லக்கூடிய இந்த ஆவணி அவிட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் தர்பை. நம் முன்னோர் நமக்கு அளித்த பல நடைமுறைகள் எல்லாம் நம் வாழ்வின் நலனுக்காக அமைந்தவை. நாம் அவற்றின் காரணத்தை உணராமல் நவீன கண்டுபிடிப்புகளுடன் ஒப்பிட்டு அதன் எளிமையான பயன்பாட்டை புறக்கணிக்கிறோம் அல்லது கேலி பண்றோம். தர்பை புல் மனிதனுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு தரும் சாதனம், வேதங்களின் மூலம். இப்ப கோயில்ல பாருங்க, கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த கலசத்து மேல தர்பை வச்சிருப்பாங்க. ஐயருங்க நம்ம வீட்டுல வந்து சடங்கு பண்ணும்போது தர்பையில மோதிரம் மாதிரி பண்ணி பவித்ரம் அப்படின்னு போட்டுக்குவாங்க. அந்த தர்பை தாங்க தொடர்பு சாதனம். இப்ப இந்த செல்போன்ல சார்ஜ் வேணும்னா ஒரு வயர் கனெக்ஷனை கொடுக்குறோம் இல்ல, அது மாதிரி தொடர்பு சாதனம் இந்த பவித்ரம். மனிதனுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு தரும் சாதனமாக வேத காலங்களில் இருந்து உலகம் தோன்றிய போதே தோன்றிய தொன்மையான புல் என தர்பை புல்லை சொல்வர். தர்பை புல்லின் உச்சியில் சிவபெருமான், மத்தியில் பிரம்மன், கீழே விஷ்ணு இருப்பதாக ஐதீகம். தர்பை புல் காய்ந்தாலும் அதன் தன்மை மாறாது. தர்பை புல் தண்ணீர் இருந்தாலும் வாடாது, இல்லைன்னாலும் வாடாது. நேருக்குள்ள பல நாட்கள் கிடந்தாலும் அழுகாது. இந்து சமய சடங்குகளில் பிறப்புக்கும் தர்பை, இறப்புக்கும் தர்பை. தர்பை புல்லிலே 7 வகை உண்டு. குசை, காசம், தூர்வை, விரிக்கி, மஞ்சம் புல், விஸ்வாமித்ரம், யவ்வை அப்படின்னு. தோற்றத்தை பொறுத்து அடியேன் சொன்ன மாதிரி நுனி பகுதி பருத்து காணப்படுவது பெண் தர்பை. அடிப்பகுதி பருத்து இருந்தால் அலி தர்பை. அடி முதல் நுனி வரை சமமா இருந்தால் ஆண் தர்பை. தர்பை புல்லின் மகிமைகளை யஜூர் அதர்வண வேதங்களிலும், சம்ருதி சிந்தாமணி, சம்ருதி பாஸ்கரம், விஷ்ணு புராணம், அப்புறம் லிங்க புராணம் இது மூலமா தெரிஞ்சுக்கலாமா. நிகண்டு ரத்னாகரம், ராஜ நிகண்டு போல நிறைய பேர் சொல்றாங்க. இத்தனையோ தர்ப புல்லை பத்தி தான் சொல்றாங்க. பவித்ரம்னா பரம சுத்தம். பவித்திரத்தை எல்லா விதமான கிரியைகளுக்கும் கை விரலில் மோதிரமாக வலது கை மோதிர விரல் போட்டுக்கிறோம். ஏன்? வலது கை மோதிர விரல் மூளையுடன் தொடர்புடையது. இந்த விரலில் பவித்ரம் அணிந்து ஹோமம், ஜப வேள்வி சடங்குகளில் ஈடுபடணும். பவித்ரம் அணியாமல் மேற்கொள்ளும் எந்த ஆன்மீக விஷயமும் மின்சாரம் இல்லாத கணினி மாதிரி. தாமரை இலையில் தண்ணீர் எப்படி ஒட்டாம இருக்கோ அது மாதிரி தர்பை அணிந்து இருப்பவரிடம் பாவம் ஒட்டாது. உபாசனையில் ஜபம் மற்றும் வேள்விக்கு இடையூறு செய்யும் கண்ணுக்கு புலப்படாத அரக்க, பூத, பிரேத, பிசாசுகள், பிரம்ம ராட்சசர்கள் எல்லாரும் அதை சடங்க தடுக்க வர்றவங்களா தர்பையை பார்த்தா ஓடிடுவாங்களாம். மின்சாரம் பாயாத பொருட்களில் தர்பையும் ஒன்று. ஆனால் மின்சாரத்தை விட பல மடங்கு செயல்திறன் கொண்டது. அக்னி எப்படி பரிசுத்தமானதோ அது போல் தர்பை. தர்பை புல்லுக்கு மந்திர சக்தியை உள்வாங்கி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. தீய எண்ணங்கள், கர்ம வினைகள் நம்மளை ஒட்டாதது. தர்பை புல்லால ஒவ்வொருத்தர் ஆசனம் பண்ணி கூட உட்கார்ந்து பூஜை பண்ணிருக்காங்க. கலச ஸ்தாபனத்தின் போது மாவிலை கொத்து தேங்காயுடன் தர்ப கூச்சரம் வைப்பாங்க. அது வழியாகத்தான் கொடுக்கல் வாங்கல்ங்கிற பிராண சக்தி கும்பத்துக்குள் வரும். தர்பை உஷ்ண வீரியம், அதிவேகம். மேலும் பஞ்ச உலோகங்களில் தாமிரத்தில் உள்ள மின்சார சக்தி தர்பைக்கு உண்டு. இதை நாடி சந்தானம் அல்லது உயிர் கொடுத்தல்னு சொல்றாங்க. இப்ப கோயில கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த சிலையோட சக்திய அத்தி பலகையில மாத்தி வச்சுட்டு சிலைய தர்பசயனம் சொல்லி தண்ணியில போட்டுருவாங்க, இல்ல நவதானியத்துல போட்டுருவாங்க. அப்ப அந்த சிலைகள் எதுவும் ஆகாம இருக்க தர்பை புல்லால் பாதுகாப்பாங்க.
அது மாதிரி நிறைய சொல்றாங்க தர்பைய பத்தி. நாளைக்கு இந்த தர்பைய வச்சு நிறைய 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 செய்யப்படும். 2 பொருட்களை கொண்டு செய்யப்படும் பவித்திரம், 3 பொருட்களை கொண்டு செய்யப்படும் பவித்திரம், 4 பொருட்கள் கொண்டு செய்யப்பட்ட பவித்திரம் கோவிலுக்கும் தேவ காரியங்களுக்கு கிழக்கு நுனியாகவும் பித்ரு காரியங்களுக்கு தெற்கு நுனியாகவும் தர்பைக்குள் உண்டு. எல்லா தேவ காரியம், பிராண காரியம், கோவில் காரியம் எல்லாத்துக்குமே தர்பை உண்டு. திருநள்ளாறு தர்பாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு வழங்கப்படுது. இந்த தர்பைய நம்ம கிரகணம் வந்தா தர்பப்புள்ள வச்சு எல்லா இடத்துலயும் பாதுகாக்கிறோம். கர்ப்பிணி ஸ்திரீக்கு கையில முதல்ல நாம கொடுக்கறது தர்பை புல்லு தான். இன்னைக்கு நாம வரலட்சுமி விரதம் பத்தியும் ஆவணி அவிட்டத்தை பத்தியும் தெரிஞ்ச வரைக்கும் பகிர்ந்துகிட்டோம்.